தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலை அம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. உறவு என்பது பெயரால் மட்டும் வருவதல்ல, தேவையான நேரத்தில் தோள் கொடுத்து கடமையை நிறைவேற்றுவதில் தான் உண்மையான உறவு இருக்கிறது. அந்த வகையில் மக்களின் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் எல்லாம் துணை நிற்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தாம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மக்களின் பேரன்பையும் பெருவாரியான பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முதல் சுதந்திர தின கொடியேற்ற விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது.